இங்க பீச்சுக்கு போயிருந்த ஒரு டீம்ல இருந்த ஒரு பொண்ணு சடனா அங்க இருந்து கிளம்பும் போது அவளோட கால் மண்ணுல மாட்டிக்குது. அவ எவ்வளவோ இழுத்து பாக்குறா, ஆனா வெளியே வரவே இல்லை. அவளோட கையை வச்சு இழுக்கும் போது அதுவும் மண்ணுக்குள்ள போக ஆரம்பிக்குது. அவ வலியால துடிக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்துல அவ பாடி ஃபுல்லா மண்ணுக்குள்ள புதைய ஆரம்பிக்குது. அதை பார்த்து அவளோட ஃப்ரெண்டு கார்ல இருந்து ஜம்ப் பண்ணி அவளை காப்பாத்த ஓடுறான். ஆனா 2 ஸ்டெப் எடுத்து வச்சதும் அவனும் ஸ்லிப் ஆகி அந்த மணல்லையே விழுந்துடுறான். அதை பார்த்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அவனோட பாடி ஃபுல்லா அந்த மண்ணுல மாட்டிக்குது. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அந்த மணல்ல இருந்து அவனால கொஞ்சம் கூட நகர முடியல. அப்போ அந்த மணல்ல இருந்த அரக்கை அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. கடைசியில மூச்சை கூட விட முடியாம வலியால ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மணலுக்குள்ளேயே முங்கி போயிடுறான். அப்போ கார்ல இருந்த அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை காப்பாத்துறதுக்காக காரை ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா அந்த டைம்ல காரும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இப்போ அவங்க எல்லாருக்கும் பயம் ரொம்ப அதிகமாகுது. அப்போ ஒரு பொண்ணு மெல்ல போயிட்டு அந்த மணல்ல என்னதான் இருக்குதுன்னு பாக்குறதுக்காக டச் பண்ண போறான். அப்போ அந்த மணல்ல இருந்து வித்தியாசமா ஏதோ டென்டக்கல்ஸ் மாதிரி அவளோட கையை பிடிக்க வருது. அடுத்ததான் குண்டா இருந்த ஒருத்தன் வர்றான். அவங்க ஏற்கனவே போதையில இருக்கும்போது அவனை தூக்கி ஒரு பேரல்ல போட்டிருப்பாங்க. அதுல இருந்து அவன் வெளியே வர ட்ரை பண்றான். அப்போ அவங்க அவன் கிட்ட அதுல இருந்து வெளியே வர வேண்டாம், வெளியே வந்தா உயிர்க்கே ஆபத்துன்னு சொல்லி மணல்ல இருக்கிற ஆபத்தான உயிரினங்களை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் யாராவது ரெஸ்கியூ பண்ண வருவாங்கன்னு அவங்க இருந்த இடத்த விட்டு அசையாம இருக்க முடிவு பண்றாங்க. அப்போ அங்க வெயிலால டெம்பரேச்சர் வேற ஏறிக்கிட்டே இருக்குது. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த டென்டகிள்ஸ் அவங்க எல்லாரும் இருந்த காரோட டயரை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அப்போ ரெஸ்கியூ பண்ண வர்றதுக்கு எந்த அறிகுறியும் இல்லாததால மைக்கு நம்பிக்கையை இழந்து அவனோட சர்ஃபும் போர்டை எடுத்துட்டு அங்க இருந்து தப்பிக்க ட்ரை பண்றான். அதிர்ஷ்டவசம் அந்த சர்ஃபும் போர்டை அந்த மணல் அரக்கன் எதுவும் பண்ணல. உடனே 2 சர்ஃபும் போர்டையும் மணல்ல போட்டுட்டு அதுக்கு மேல கவனமா நடக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே மெல்ல நடந்து அந்த மணலோட நடுப்பகுதிக்கு வந்துடுறான். அந்த வெயில்ல அவனால ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியல. உடனே பக்கத்துல இருந்த ஒரு டேபிள் மேல ஏற ட்ரை பண்றான். அப்போ திடீர்னு அவனோட சர்ஃபும் போர்டு வலிவு போக ஆரம்பிக்குது. உடனே அவனோட கையால டேபிளை பிடிச்சி பேலன்ஸ் பண்றான். ஆனா அவன் மிதிச்சிருந்த போர்டு வலிவி போயிட்டே இருக்குது. அப்போ அவனோட பாடியும் மணல்ல நெருங்கிட்டு இருக்குது. சடனா அந்த மணலுக்குள்ள இருந்து டென்டகிள்ஸ் அவனோட வயிறை நோக்கி வர ஆரம்பிக்குது. அப்போ அவனோட வயிறு கொஞ்சம் இன்ஜுரி ஆகிறது. கடைசியா அவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் கொடுத்து ஒரு ஜம்ப் பண்ணி அந்த டேபிள் மேல ஏறிடுறான். உடனே அந்த டேபிள்ல இருந்து அவனோட பேக்ல சாப்பிட்றதுக்கும் குடிக்கிறதுக்கும் ஏதாவது இருக்குதான்னு ஃபுல்லா செக் பண்றான். ஆனா எதுவுமே கிடைக்கல. அப்போ அவனோட வயிற்றுல இருந்த காயத்தால வலியில துடிச்சு அந்த டேபிள்லயே படுத்துடுறான். இதோட அடுத்த பக்கத்தை மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.